அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினாருன்னா, நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக ஒரு கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கப்பலை இயக்கி கொண்டிருப்பவர் சிறந்த மாலுமியான எடப்பாடி பழனிசாமி தான். அந்த மாலுமி அவருடைய கப்பலில் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் திமிங்கலங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எங்களெல்லாம் சிக்க வைக்காமல் பாதுகாப்பாக கரை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து குதித்த 4 பேர் போட்டில் தப்பிச்சு போயிடலான்னு நினச்சி எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு கப்பலை இயக்குவதற்குண்டான மாலுமிக்கு உண்டான தகுதி இருக்கிறதா? அந்த கப்பலை இயக்குவதற்குண்டான லைசன்ஸ் அவர்கிட்ட இருக்கிறதா? அதிமுகவை எப்படி சிதைத்து சின்னாபின்னமாக்கி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இந்த இயக்கம் இருந்தால் என்ன நிலைமை ஆகியிருக்கிறதோ அதே நிலைமைதான் இன்று நீங்கள் கப்பலில் எடப்பாடி பழனிசாமி என்ற மாலுமி, போலியான மாலுமியினுடைய கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கப்பல் நிச்சயமாக கரை சேராது. நீங்கள் சொன்ன அதே திமிங்கலங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களை கவிழ்ப்பார். நீங்கள் எல்லாம் அந்த கப்பலில் இருந்து விழுந்து அந்த திமிங்களுடைய வாயில் சிக்கி சின்னாபின்னமாக போகிறீங்க. அதுதான் உண்மை. அது என்னன்னா, திமுக அப்படிங்கிற ஒரு தர்பார் ஆட்சிக்கிட்ட உங்களை எல்லாம் சிக்க வைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்க சிக்கிக் கொள்வார். அப்படிதான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி மோசமான நிலையை நோக்கி பயணம் பண்ணி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய கப்பலில் பயணம் பண்றேன்னு சொல்றது ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான செயல். இவர்தான் மாலுமி. அந்த மாலுமி நம்மை கொண்டு போய் பத்திரமாக கரை சேர்ப்பாராம். பார்த்துட்டோம் இல்லையா? 8 வருஷத்துல 10 தேர்தலில் 10 தோல்வி. இது வரலாறு காரணாத தோல்வி, சாதாரண தோல்வி நினைச்சிருக்காதீங்க விஜயபாஸ்கர் அவர்களே. உங்களை 2014 நீங்கள் செய்த பல்வேறு ஊழல் வழக்கில் இருந்து நீங்கள் உங்களை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சூழ்ச்சிகளை கையாண்டார். நீங்களும் அதிமுக ஒன்றிணைந்து முயற்சி எடுத்தது உண்மைதான். ஆனால் இந்த அக்டோபர் 14ஆம் தேதி சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் இவர்கள் ஆஜராக வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு பிறப்பித்ததன் நோக்கம் திமுகவிடம் இருந்து வரக்கூடிய மிரட்டல். அந்த மிரட்டலுக்காக அடிப்பணிந்து ஒரு போலியான மாலுமியினுடைய கப்பலை பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக திமிங்கலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் உங்களை கவிழ்ப்பார். அங்கு நீங்க எல்லாம் சிக்கி சின்னாபின்னமாகி போறீங்க. அதுதான் உண்மை. அடுத்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அதிமுக எங்க கிட்ட தான் இருக்கு, அதிமுக எங்க அணியை சேர்ந்தவங்க கிட்ட தான் இருக்கு, அதிமுகவிலிருந்து வெளியேறினவங்க வெளியேறினத்தான், அதை பத்தி செய்தி போடாதீங்க. நீ நீதிமன்றத்தின் வாயிலா அதிமுக பொதுச் செயலாளராக தீர்ப்பு வாங்கிட்டீங்க. அது உலகம் பூரா செய்தியாக போய் சேர்ந்திருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, இதய தெய்வம் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தலைவரால் வகுக்கப்பட்ட சட்ட விதிகளின்படி நீங்கள் பொதுக்குழுவை நடத்தவில்லை, பொதுக்குழுவை கூட்டவில்லை. இந்த அதிமுகவுடைய சட்ட விதிகளை மாற்றிய எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக சிறை செல்வார். இதுதான் உறுதி. உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இந்த இயக்கத்தை சிதைத்த நீங்கள், புரட்சி தலைவர் விதிகளுக்கு மாறாக செயல்பட்ட நீங்கள் கூட்டி அத்தனை பொதுக்குழுவும் செல்லாது என்கிற தீர்ப்பும் ஒரு நாள் வரும், கண்டிப்பாக வரும். இந்த உலகத்தில் நீதி எங்கும் செத்து விடாது. நீதி ஒரு நாள் ஒரு சிறந்த நீதிமானால் வழங்கப்படுகின்ற நீதி, அந்த நீதியின் அடிப்படையில் வழங்கக்கூடிய தீர்ப்பு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கூட்டிய அத்தனை பொதுக்குழுவும் செல்லாது, அவர் அந்த அதிமுக விதிகளை மாற்றியதும் செல்லாது அப்படிங்கிற தீர்ப்பு தான் வரும். அதை நோக்கிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் நீங்கள் எல்லாம் போலியான ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த சேருக்கு உரிய தகுதியான உண்மையான நேர்மையான இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாட்டோடு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் நிச்சயமாக அங்கே அமர்வார். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியே, உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த இயக்கம் என்னிடம் இருக்கிறது, எங்கள் அணிக்கு தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டால் வழங்கப்பட்டு விட்டது, அதோட போங்க. திரும்ப ஏன் 4 பேர் நீக்கிட்டோம், 4 பேரை பத்தி பேசாதீங்க நீங்களா சொல்றீங்க? எங்க அப்பா குதிரை கொள்ள இல்லைன்னு சொல்லி நீங்களா சொல்ல வரீங்க இல்லையா? நீங்களாவே அதிமுக பிரச்சனை இருக்கிறது நீங்க தான் சொல்ல வரீங்க. அப்போ உண்மைதானே? அப்போ ஒரு நாள் நிச்சயமாக இந்த அதிமுக எதிரான ஒரு தீர்ப்பு நிச்சயமாக நீங்க எடுத்த அந்த தப்பான முடிவின் அடிப்படையில் ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கப்படும். அதுதான் உண்மையான தீர்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.